வேர்ல்ட் மென்சுரல் ஹைஜீன் டே. இந்த டேவை செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறதோ அல்லது இந்த டே தொடர்பாக பேசுவது என்பதோ பொதுவெளியில தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல எழுகிறது. இந்த ஹைஜீன் டே குறித்து பேசுவதற்கு பெண்கள் தயாராக இருக்கிறார்களா அல்லது பொதுவெளியில இது குறித்து பேசுவதற்கான ஒரு சுதந்திரம் என்பது இருக்கிறதா அப்படின்னு நம்ம பேசும்போது அதையெல்லாம் நிச்சயமாக பேசியாக வேண்டும். அந்த பேச முடியாது அப்படிங்கிற நிலையை உடைப்பதற்குத்தான் இந்த டேவே ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த வேர்ல்ட் மென்சுரல் ஹைஜீன் டே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கச்சி அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மென்சுரல் ஹைஜீனை கூட முதல்ல நாம புரிஞ்சுக்கிறோமா, அந்த புரிதலோடு அவர்களை அணுகுகிறோமா, அந்த மாதவிடாய் நாட்கள்ல அவர்களுக்கு உடலியல் ரீதியாகவும் மனதளவிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் முதலில் புரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. அதை தாண்டித்தான் அவர்களினுடைய சுத்தம் பேணப்பட வேண்டும். அந்த சுத்தம் தான் அவர்களினுடைய உடல் நலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை எழுகிறது. அதைத்தான் இந்த வேர்ல்ட் மென்சுரல் ஹைஜீன் டே வலியுறுத்துகிறது. சரி, இதுல நாம என்ன அப்படி பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னா, முதல்ல பேசப்பட வேண்டிய விஷயம் என்பது முதல்ல இந்த மாதவிடாய் நாட்கள்ல பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்கள் குறித்த விழிப்புணர்வை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவுக்கோ, அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ, மனைவிக்கோ ஒரு ஆண் கடையில் சென்று ஒரு சானிட்டரி நாப்கினை வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை இங்க முதல்ல உருவாக்கி இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி. சரி, வாங்குறோம். அப்படியே வாங்கினாலும் கடைக்காரர்கள் அதை ஒரு கருப்பு கவர்ல போட்டு கொடுக்கிறது அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிலையை நம்ம ஏன் இன்னும் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் ஏன் இந்த கேள்விகள் எழுகிறது அப்படின்னா, இன்னமும் நாம சானிட்டரி நாப்கின்கள் குறித்த அல்லது பெண்களினுடைய அந்த மாதவிடாய் சுழற்சி குறித்த விஷயங்களை இன்னும் பொதுவெளியில் பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பேரியர் தான் இதையெல்லாம் நம்மளை தொடர்ச்சியா செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதையெல்லாம் உடைக்கணும். அப்படி உடைக்கும் போதுதான் பெண்களினுடைய அந்த மாதவிடாய் சுழற்சி குறித்த, அதில் பேணப்பட வேண்டிய உடல் நலம் குறித்த பேச்சுக்கள் பொதுவெளியில அதிகரிக்கும். அப்ப விழிப்புணர்வு அதிகமாகும். ஏன்னா இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அதை முக்கியமாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிறைய இடங்கள்ல அரசு சார்பில் சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மிஷின்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேருக்கு அது கிடைக்குதுங்கிறது முதல் கேள்வி. அப்படியே கிடைச்சாலும் அது சுகாதாரமாக இருக்கிறதா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. இன்னும் கிராமப்புறங்கள்ல ரொம்ப டீப் ரூரல் இடங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அவர்களுக்கு சானிட்டரி நாப்கின்கள் குறித்த விழிப்புணர்வே இல்லை. அவர்கள் ஏதாவது ஒரு துணியை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னும் போது இதை இன்னும் கட்டாயமாக தீவிரமாக விழிப்புணர்வாக எடுத்து செல்ல வேண்டிய தேவை இந்த மாதிரியான நாட்கள்ல எழுகிறது. எனவே பொதுவெளியில சில விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற தடையை உடைக்கிறதுக்கான முதல் தடையே இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதுதான். இதை பொதுவெளியிலும் சரி, வீடுகளிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி இப்படியான ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிற போது பெண்ணினுடைய உடல், பெண்ணினுடைய மனம் குறித்த வெளி என்பது ஒரு பொது உரையாடலுக்கு வரும். அப்படி வருகிற போது ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் அவர்களுக்கான உடலியல் சுதந்திரத்தை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். எனவே இந்த வேர்ல்ட் மென்சுரல் ஹைஜீன் டேல அது குறித்து நாம் பேசுவோம்.